Hello friends, welcome to Fantasy Gudamlan YouTube channel. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. உடனே பக்கத்துல பெல் ஐகான் டச் பண்ணிட்டு ஆன்ல கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஆஸ்திரேலியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையில நடக்க இருக்கிற ஃபர்ஸ்ட் ஓடிஐ மேட்ச் பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி T20 மேட்ச் வந்து உங்களுக்கு வந்து முடிஞ்சிருச்சு. அந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டீமுமே ஒவ்வொரு மேட்ச் அப்படின்னு வின் பண்ணியிருந்தாங்க. கடைசி மேட்ச் மழை காரணமாக அந்த மேட்ச் வந்து ரத்து பண்ணிட்டாங்க. ஸோ மேட்சை பொறுத்த T20 பொறுத்த வரைக்கும் டை அப்படிங்கிறத அறிவிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து ஓடிஐல ஃபர்ஸ்ட் மேட்ச். இந்த ஃபர்ஸ்ட் மேட்சோட ஒரு சின்ன ப்ரிவியூ வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் 19ஆம் தேதி வந்து நடக்க இருக்கு. டைமிங் ஈவினிங் 5 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்க இருக்கு. வெனுவை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் பிரிட்ஜ் நாட்டிங்ஹாம்ல தான் இந்த மேட்ச் வந்து நடக்க இருக்கு. ஸோ இப்போ நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட டெமோ டீம் வந்து அதில் கொடுத்துட்டு இருக்கோம். அதுல இருந்து உங்களுக்கு தகுந்த பிளேயர்ஸா இருக்கட்டும் இல்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா இருக்கட்டும் நீங்க சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு சூப்பர் ஆப்ஷனா வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல ரெண்டு டீம்ல இருக்க பிளேயிங் ஏதாவது மாற்றம் இருந்துச்சுன்னா அதுவும் வந்து நம்ம டெலிகிராம் சேனல்ல வந்து கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. பார்த்தா பிச் ரிப்போர்ட் வந்து பார்ப்போம். இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ரொம்பவே டாமினேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. இந்த பர்டிகுலர் வெனுவை பொறுத்த வரைக்கும் பேட்ஸ்மேனுக்கும் கொஞ்சம் ஃபேவரா இருக்கும். எந்த அளவுக்கு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் விக்கெட் எடுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு பேட்மேனும் கொஞ்சம் ஃபேவரா இருக்கும். இந்த கிரவுண்ட் ஃபிளாட் ட்ராக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபிளாட் ட்ராக்கும் இந்த பவுண்டரிஸ் ஈஸியாக போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ பேட்ஸ்மேன் நல்லாவே அதை என்ஜாய் பண்ணி பிளே பண்ணுவாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் வெனுவை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் பேட்மேன் ரெண்டு பேருக்குமே ஒரு ஈக்குவல் ஃப்ரெண்ட்லியா தான் வந்து இருக்கு. பார்த்தா வெனு ரெக்கார்ட் வந்து பார்ப்போம். வெனுவை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 49 மேட்ச் வந்து விளையாண்டுருக்காங்க. அதுல பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 22 மேட்சும் பேட் செகண்டா பண்ண டீம் 25 மேட்சும் வந்து வின் பண்ணிருக்காங்க. ஸோ இதுல வந்து பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. பேட் ஃபர்ஸ்ட் பண்ணவங்களோட செகண்டா பண்ணவங்களோட ஒரு 3 மேட்ச் வின்னிங் மிஷன்ல அப்பரேட்ல இருக்காங்க. ஒரு ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 261 அடிச்சிருக்காங்க. ஹையஸ்ட் ஸ்கோரை பொறுத்தவரைக்கும் இங்கிலாந்து தான் வந்து இதுல அடிச்சிருக்காங்க. 481 அப்படிங்கிறத ஒரு ஹையஸ்ட் ஸ்கோரை வந்து இதுல பதிவு பண்ணிருக்காங்க. லோவஸ்ட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் சவுத் ஆப்பிரிக்கா 83 ரன்னுக்கே வந்து ஆல் அவுட் ஆயிருக்காங்க. ஓகே, இப்போ அடுத்ததா ஹெட்வெட் ரெக்கார்ட் வந்து பார்ப்போம். ஹெட்வெட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 156 மேட்ச் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அதுல இங்கிலாந்து 63 மேட்சும் ஆஸ்திரேலியா 88 மேட்சும் வந்து வின் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இங்கிலாந்தோட ஆஸ்திரேலியா ஒரு 15-20 மேட்ச் வந்து அப்பரேட்ல வந்து இருக்காங்க. ஹெட்வெட்டை பொறுத்த வரைக்கும் வின்னிங் பொசிஷன்ல. ஓகே, இப்போ அடுத்ததா நீங்களும் நம்ம ஸ்போர்ட்ஸ் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FG. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்ல பிளே பண்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஆப்பா இருக்கும். மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆப்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ற மணி வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஸ்போர்ட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டாவே மோஸ்ட்லி எல்லாரும் பிளே பண்றது இந்த பாப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் தான். இந்த பாப் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா பெருசா ஒன்றும் கிடையாது. பிக் 1 பிளேயர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ்ல தான் அவங்களே கொடுத்துருக்க. ஒரு 5 பிளேயர்ல இருந்து நம்ம ஒரு பிளேயரை மட்டும் தான் பிக் பண்ண போறோம். அந்த ஒரு பிளேயர் எடுத்திருக்க பாயிண்ட கால்குலேட் பண்ணி ஆப்போனன்ட்ல இருக்க பிளேயர் யார பாயிண்ட் எடுத்திருக்காங்களோ ஸோ அவங்களோட பாயிண்ட கால்குலேட் பண்ணி 0.5 கூட நம்ம அதில் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. கிட்டத்தட்ட நீங்க பிக் பண்ணிருக்கீங்க. ஸோ உதாரணத்துக்கு ஸ்மிருதி மந்தனாவை நீங்க பிக் பண்ணிருக்கீங்கன்னா ஸ்மிருதி மந்தனா ஒரு 75 பாயிண்ட் எடுத்திருக்காங்க. அப்படிங்கும்போது ஹார்மிட் கவுர் 75.5 பாயிண்ட் எடுத்துட்டாலும் 0.5ல கூட உங்களுக்கு தோக்கடிக்கிற வாய்ப்பு இருக்கு. நீங்க வின் பண்றதுக்கும் வாய்ப்புகள் வந்து இருக்கு. இதுல வந்து நம்ம 11 பேரையும் பத்தி நம்ம அனலைஸ் பண்ணணும் அவசியமே கிடையாது. உங்க ஆப்பரண்ட் நீங்க ஒருத்தர் கூட தான் வந்து மோத போறீங்க. அவரு யாரை பிக் பண்ணியிருக்காரு, அந்த பிளேயரோட பிளஸ் ஆர் மைனஸ் என்னன்னு தெரிஞ்சுட்டாவே நீங்க அதுக்கு தகுந்தாக்குள்ள யாரை பிக் பண்ணணும் உங்களுக்கு ஈஸியா கணிச்சிட முடியும். ஸோ அப்படி இருக்க பட்சத்துல இந்த பாப் ஆப்ஷன் ரொம்பவே ஒரு சூப்பரா இருக்கும். மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த பாப் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா எல்லா மேட்சுக்கும் நாங்க ட்ரை பண்ற அதே பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நாங்க டெலிகிராம்ல வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ அந்த ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்றாலும் தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, அது மட்டும் இல்லாம நம்ம ஸ்போர்ட்ஸ் ஆப்ல நீங்க வித்ட்ரால் பண்ற மணிக்கு TDSம் பிடிக்கிறது கிடையாது. நீங்க டெபாசிட் பண்ற மணிக்கு GSTயும் பிடிக்கிறது கிடையாது. மாறாக எக்ஸ்ட்ரா 10% வரைக்கும் கேஷ் போனஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு ஆப்லயுமே 10% கேஷ் போனஸ் அப்படிங்கிறது கிடையாது. மினிமம் 5, 6, 7 இந்த மாதிரி இருக்கலாம். ஸ்போர்ட்ஸ்ல தான் ஒரு 10% வரையும் கேஷ் போனஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க டெபாசிட் பண்ற மணியா இருக்கட்டும் அண்ட் வித்ட்ரால் பண்ற மணியா இருக்கட்டும். ஸோ மறக்காம நம்ம ஸ்போர்ட்ஸ் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. பார்த்த ரெண்டு டீமோட பாசிபிளான பிளேயிங் லெவல்ல யார் யார் இருக்கா அப்படிங்கிற டீட்டெயில் வந்து பார்ப்போம்.
ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் மிச்சல் மார்ஸ், டிராவிஸ் ஹெட் இவங்க 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. ஸ்டீவன் ஸ்மித், கென் மேக்ஸ்வெல், இங்கிலீஷ், கேமரான் கிரீன், மிச்சல் ஸ்டார்க், சாம் ஆபட், ஆடம் சாம்பா அண்ட் ஹாலிவுட். ஸோ இவங்க தான் ஆஸ்திரேலியாவோட ஒரு பாசிட்டிவ் பிளேயிங் ஆப்ஷன்ல வந்து இருக்காங்க. இப்போ அடுத்ததா இங்கிலாந்தோட பிளேயினோட பொறுத்த வரைக்கும் பிலிப் சால்ட் அண்ட் பென் டக்கர் இவங்க 2 பேரும் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ண போறாங்க. அண்ட் வில் ஜாக், ஹாரி ப்ரூக், பெத்தல், இயான் லிவிங்ஸ்டன், பிரைன் கார்ஸ், ஆடில் ரஷீத், ஜாஃப்ரா ஆர்ச்சர், டாப்லி அண்ட் ஸ்டோன். ஸோ இவங்க இங்கிலாந்தோட ஒரு பாசிட்டிவ் பிளேயிங் ஆப்ஷன்ல வந்து இருக்காங்க. இப்போ அடுத்ததா 2 டீமோட டபுள் ஆப்ஷன் பிளேயர் யார் யாரு, அவங்களோட பிளஸ் ஆர் மைனஸ் என்னென்ன அப்படிங்கிற டீட்டெயில் வந்து பார்ப்போம். ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் கென் மேக்ஸ்வெல், இங்கிலீஷ் அண்ட் கேமரான் கிரீன் இவங்க 3 பேரும் டபுள் ஆப்ஷன் பிக்ல வந்து இருக்காங்க. கென் மேக்ஸ்வெல் இந்த பர்டிகுலர் வேன்ல மினிமம் ஒரு 5ல இருந்து ஒரு 6 ஓவர் வரையும் போல் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். ஸோ அப்படி இருக்க பட்சத்துல இவருக்கு நம்ம போத் இன்னிங்ஸும் சேர்த்து அதிகபட்சம் 2 விக்கெட் வரையும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஒரு விக்கெட் வச்சாலும் ஒரு 25 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் இவருக்கு நம்ம கிடைச்சிடும். அது மட்டும் இல்லாம பேட்டிங் ஆர்டர்ல வந்தாலும் ரீசெண்ட் வயசுல ரொம்ப ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் தான் இருக்காரு. ஓடிஐக்கு ஒரு ஆக்டான பிளேயர்னு வந்து சொல்லலாம். பேட்டிங் ஆர்டர் வந்தாலும் மினிமம் ஒரு 25ல இருந்து ஒரு 30 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ ஒரு 30 வச்சுட்டாலும் ஓவராலா ஒரு 55ல இருந்து ஒரு 60 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் இவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததா இங்கிலீஷ். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் அந்த விக்கெட் கீப்பிங் மூலமா கிடைக்கக்கூடிய 20 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட், டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 5க்கு போது ஓவரால் 25 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் பேட்டிங் ஆர்டர் வரதுக்கு முன்னாடியே இவருக்கு வந்து கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் பேட்டிங் ஆர்டர் வந்தாருன்னா இவரோட பொசிஷன் மினிமம் ஒரு 4th டவுன் அந்த மாதிரி தான் பேட்டிங் ஆர்டர் வராரு. இப்போ டாப்பால கொஞ்சம் ஏர்லியா விக்கெட் எடுத்துட்டாங்கன்னா இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் T20ல சூப்பரா பிளே பண்ணியிருந்தாருங்க. ஸோ அதே ஆப்ஷன் வைஸ்ல இவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25ல இருந்து ஒரு 30 பிளஸ் ரன் வரையும் எதிர்பார்க்கலாம். அப்படி இருக்க பட்சத்துல ஒரு 35 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் விக்கெட் மூலமா கிடைக்கக்கூடிய ஒரு 25, ஒரு 60ல இருந்து ஒரு 65 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்திருக்கு இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும். கேமரான் கிரீன். ஸோ கேமரான் கிரீன், கென் மேக்ஸ்வெல் சேம் அதே தான். கேமரான் கிரீனை பொறுத்த வரைக்கும் சேம் அதே மாதிரி 5ல இருந்து ஒரு 6 ஓவர் வரையும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அண்ட் இவர் செகண்ட் ஹாஃப் பவுல் பண்ணும்போது இவர்கிட்ட இருந்து ஒரு 2 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது 1 விக்கெட். ஸோ அன்எக்ஸ்பெக்டடான 2 விக்கெட் அப்படிங்கிறத விட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் ஒரு பேட்டிங் ஒரு பினிஷிங் ரோல்ல வந்து இருக்காரு. கடைசியா அந்த 10ல இருந்து ஒரு 15 பால் வந்து பிடிச்சாலும் இவர்கிட்ட நம்ம ஒரு 20ல இருந்து 25 பிளஸ் ரன் வரையும் எதிர்பார்க்கலாம். ஒரு ஹார்ட் ஹிட் பிளேயர் தான் சொல்லலாம். ஸோ இவர் போத் இன்னிங்ஸ்லுமே இவருக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்து பாருங்க. அடுத்ததா இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் பிலிப் சால்ட், ஜாக்கப் பெத்தல். ஸோ இவங்க 2 பேரும் டபுள் ஆப்ஷன் பிக்ல வந்து இருக்காங்க. பிலிப் சால்ட் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல வந்து இருக்காருங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பிலிப் சால்ட் போத் இன்னிங்ஸ்லுமே ஒரு இம்பார்ட்டன்ட். காரணம் ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ்ல எல்லா மேட்ச்லுமே ட்ரீம் டீம்ல வந்திருக்காரு. ஒரு ரொம்ப ரொம்ப சூப்பரான நாக்கு வந்து பிளே பண்ணிட்டு இருக்காருங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் ஒரு பேட் பண்ணும்போது ஒரு ஃபேண்டசி நல்லாவே வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ பிலிப் சால்ட்டை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் கிடைக்கக்கூடிய அந்த 20 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட்ங்கிறத நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் பேட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு 35ல இருந்து ஒரு 40 பிளஸ் ரன் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அடுத்தா பெத்தல். ஸோ பெத்தலை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் இவர் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். லாஸ்ட் T20 மேட்ச்ல ஒரு பவுலிங் ஆப்ஷன் வந்து கொடுத்திருந்தாங்க. அதுலயும் ரொம்ப சூப்பரா பவுல் பண்ணி விக்கெட்டிங் டெக் ஆப்ஷன் வந்து இருந்துச்சு. ஸோ இந்த மேட்ச் இவருக்கு பவுலிங் ஆப்ஷன் சேம் 6ல இருந்து ஒரு 7 ஓவர் வரையும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அப்படி இருக்க பட்சத்துல 2 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குங்க. சரி, என்னை பொறுத்த வரைக்கும் ஜாக்கப் பெத்தல போத் இன்னிங்ஸ்லும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்க. பேட்டிங்லயும் ரொம்ப சூப்பரான நாக்கு வந்து பிளே பண்ணிட்டு இருக்காரு. ஒரு யங் பிளேயர் பேட்டிங்கா இருக்கட்டும் பவுலிங் ரெண்டுலயுமே ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, பார்த்த 50-50 ஆப்ஷன் பிளேயர் யார் யாரு, உங்களோட பிளஸ் ஆர் மைனஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். மிச்சல் மார்ஸ், டிராவிஸ் ஹெட் இவங்க 2 பேரும் ஒரு 50-50 ஆப்ஷனா பிக் பண்ணியிருக்கேன். காரணம் மிச்சல் மார்ஸ் அண்ட் டிராவிஸ் ஹெட் 2 பேருக்குமே எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ்னு பெருசா எதுவுமே கிடையாது. பேட்டிங்ல இருந்து மட்டும்தான் அவங்களுக்கு ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து கிடைக்குது. ஸோ மிச்சல் மார்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு பேட் பண்ணும்போது ஃபேண்டசிலையும் நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க. செகண்ட் பேட் பண்றதோட ஃபர்ஸ்ட் பேட் பண்றதே ஒரு ஃபேண்டசிலையும் நல்லாவே வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. செகண்டா பேட் பண்ணும்போது ஒரு 10ல இருந்து ஒரு 15 பிளஸ் ரன்லயே வந்து ஏர்லியா விக்கெட்டை வந்து இழந்துடுறாரு. ஸோ மிச்சல் மார்ஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை, செகண்டா பேட் பண்றாருன்னா 50-50 ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அதே டிராவிஸ் ஹெட் செகண்டா பேட் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை, ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா 50-50 ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ மிச்சல் மார்ஸ், டிராவிஸ் ஹெட் 2 பேருக்குமே சேம் ஆப்ஷன் தான். பேட்டிங் ஆர்டர் மட்டும் மிச்சல் மார்ஸ் ஃபர்ஸ்ட்னா ட்ரை, டிராவிஸ் ஹெட் செகண்ட் பேட்டிங்னா ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்து பாருங்க.
இப்போ அடுத்ததா பென் டக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாரு அப்படிங்கும் போது ஒரு இம்பார்ட்டன் வந்து கொடுத்து பாருங்க. ரீசெண்ட் வயசுல ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு பேட் பண்ணும்போது ஒரு ஃபேண்டசியில நல்லாவே வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு செகண்டா பேட் பண்றதோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ அது மட்டும் இல்லாம இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அன்எக்ஸ்பெக்டடா 8ல இருந்து ஒரு 12+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்கு. வில் ஜாக்கை பொறுத்த வரைக்கும் பவுலிங் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா மஸ்ட் ட்ரை. ஸோ பவுலிங் ஆப்ஷன் இல்லைன்னா 50-50 ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. காரணம் வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அக்ரெசிவா ஆடணும் அந்த மைண்ட்ல வந்து பிளே பண்றதுனால கொஞ்சம் இயர்லியா வந்து விக்கெட்டை வந்து இழந்துடுறாரு. அப்படி இருக்க பட்சத்துல இவருக்கு வந்து போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ரன் வரையும் எதிர்பார்க்கலாம். பவுலிங் பண்ணாருன்னா மஸ்ட் ட்ரை. பவுலிங் ஆப்ஷன் இல்லைன்னா நீங்க 50-50 ஆப்ஷனா கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்த லோ பர்சன்டேஜ்ல இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் யாருன்னு பார்த்தோம்னா கேமரான் கிரீன், சன் ஆபட் அண்ட் ஹைலிவுட். இவங்க 3 பேரும் கிட்டத்தட்ட ரொம்ப ஒரு 40% கீழே வந்து இப்போ வந்து பிக் பண்ணியிருக்காங்க. கேமரான் கிரீன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 5ல இருந்து ஒரு 6 ஓவர் போல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பேட்டிங் ஆர்டர் வந்தாலும் ஒரு 25+ ரன் வரையும் எதிர்பார்க்கலாம். ஸோ போத் இன்னிங்ஸ்லயுமே அதிகபட்சம் 2 விக்கெட் வரையும் விட்டு எதிர்பார்க்கலாம். ஓகே, பாரதா சன் ஆபட். ஸோ சன் ஆபட்டை பொறுத்த வரைக்கும் 10 ஓவருமே வந்து பவுல் பண்ணிடுவாரு. 10 ஓவர் பவுல் பண்ற பட்சத்துல இவர்கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் இவர் பவுல் பண்றாருன்னா 2 விக்கெட், அதிகபட்சம் 3 விக்கெட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. காரணம் டெத் ஓவர்ல பவுல் பண்றாருங்க. ஸோ டெத் ஓவர் பவுல் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் அந்த பவுல் பண்ணுவாங்க, கடைசி பால் அடிச்சானு கொஞ்சம் ஸ்கோர் வந்து ஹைவை கொண்டு போகணுங்கிட்ட கடைசி எல்லா பாலுமே வந்து அடிச்சாருன்னு நினைப்பாங்க. அப்படி இருக்க பட்சத்துல இவர் வந்து 20 ஓவர் பவுல் பண்றாரு. அந்த இதுல வந்து இவர் வந்து டெத் ஓவர் போற காலத்துலவே 2 அல்லது 3 விக்கெட் வரையும் நம்ம எதிர்பார்க்கலாம். அதே செகண்டா பவுல் பண்ணும்போது அதிகபட்சம் 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அடுத்ததா ஹாலிவுட். ஸோ ஹாலிவுட்டை பொறுத்த வரைக்கும் செகண்டா பேட் பண்ண ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது இவர் வந்து 1ங்கிறது அதிகபட்சம் 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாங்க. செகண்டா பவுல் பண்றாருன்னா 1 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அண்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்கிற ஃபேண்டசி பாயிண்ட் ஒரு 12+ ஃபேண்டசி பாயிண்ட்டும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அடுத்த இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் ஹாரி ப்ரூக், டாப்லி, ஆதில் ரஷீத் அண்ட் ஜாஃப்ரா ஆர்ச்சர். இந்த 4 பேரும் கிட்ட ரொம்ப லோ பர்சன்ட்ல வந்திருக்காங்க. ஹாரி ப்ரூக் ரொம்ப சூப்பரா நாக் பிளே பண்ணிட்டு இருக்காரு. ரீசெண்ட் வயசுல எல்லா மேட்ச்லயுமே ரொம்ப சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கு. மினிமம் ஆவரேஜா ஒரு 45+ ரன் அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோராவே வந்து வச்சிட்டு இருக்காரு. நிறைய மேட்ச் ட்ரீம் டீம்லயும் வந்து வந்திருக்காரு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்ல இவர்கிட்ட இருந்து நம்ம ஒரு 45ல இருந்து ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் இவர்கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய ஒரு 12+ ஃபேண்டசி பாயிண்ட்டும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. என்னை பற்றி போத் இன்னிங்ஸுமே இவருக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பார்க்கலாம். காரணம் ரீசெண்ட் ஃபார்ம் வைஸ்ல ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல இருக்காரு. விளையாண்ட எல்லா மேட்ச்லயுமே ட்ரீம் டீம்ல வந்திருக்காரு. டாப்லியை பொறுத்த வரைக்கும் 8ல இருந்து ஒரு 8 ஓவர் மினிமம் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். டாப்லி ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை. செகண்டா பவுல் பண்றாருன்னா ஒரு 50-50 ஆப்ஷனா கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது இவட்டு நம்ம ஒரு 2 விக்கெட் அப்படிங்கறத வந்து எதிர்பார்க்கலாம். செகண்டா பவுல் பண்ணும்போது 1 விக்கெட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்ல தான் வந்து இருக்கும். ஆதில் ரஷீத் செகண்டா பவுல் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை. ஃபர்ஸ்ட் பவுல் பண்றதால செகண்டா பவுல் பண்ணும்போது இவட்டு இருந்து 2 அதிகபட்சம் 3 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பால் பண்ணும்போது 1 விக்கெட், ஸோ அதிகபட்சங்கிறது ஒரு 2 விக்கெட் அப்படிங்கிறது தான் இவட்டு வந்து எதிர்பார்க்க முடியும். அண்ட் ஜாஃப்ரா ஆர்ச்சர் ஃபர்ஸ்ட் பால் அப்படின்னா மஸ்ட் ட்ரைங்க. காரணம் டெத் ஓவர்ல பவுல் பண்ணாங்க. 19ல 20 ஓவர் இவர் தான் வந்து பவுல் பண்றாரு. சேம் சன் ஆபட் என்ன சொன்னா அதே மாதிரி தான் அந்த கடைசி ஓவருங்கும் போது எல்லாமே அடிச்சாருன்னு நினைக்கிற மைண்ட்ல தான் வந்து ப்ளே பண்ணுவாங்க. அப்படி இருக்கும் போது 1 or 2 விக்கெட் அந்த கடைசியில கூட 2 விக்கெட் கூட ஓடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஜாஃப்ரா ஆர்ச்சர் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றா இருந்தா சேம் 2 விக்கெட் அதிகபட்சம் 3 விக்கெட் எதிர்பார்க்கலாம். செகண்டா பேட் பண்ணும்போது 1 விக்கெட், ஸோ அன்எக்ஸ்பெக்டடா 2 விக்கெட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பேட் பண்ணா ஃபேண்டசி நல்லா இன்க்ரீஸ் ஆகும். செகண்டா பேட் பண்ணும்போது ட்ரீம் டீம்ல வருவாரு. ஸோ அந்த அளவுக்கு ஃபேண்டசி பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுமாங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் வந்து இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட மினிமம் 45% கீழே தான் இவங்க வந்து பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ போத் ஒரு டிஃபரன்ஸ் ட்ரை பண்ண நினைக்கிறவங்க தாராளமாக இவங்க மல்டிபிள் டீம்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு சூப்பர் ஆப்ஷன் வந்து இருக்கும். அடுத்த ஹை பர்சன்டேஜ்ல சேஃபான பிளேயர் அப்படிங்க பார்க்கும்போது ஸ்டீவன் ஸ்மித், கென் மேக்ஸ்வெல், மிச்சல் ஸ்டார்க், ஆடம் ஜாம்பா. ஸோ இந்த 4 பிளேயரும் பார்த்தீங்கன்னா மினிமம் 75% மேல வந்து பிக் பண்ணியிருக்காங்க. ஸ்டீவன் ஸ்மித் போத் இன்னிங்ஸ்ல மஸ்ட் ட்ரை. இவரோட பேட்டிங் ஆர்டர் வேற லெவல்ல இருக்குன்னு தான் சொல்லணும். மினிமம் இந்த மேட்ச்ல கிட்டத்தட்ட 60ல இருந்து ஒரு 70+ ரன் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ரொம்ப சூப்பரான பிளேயர், நல்ல எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் அப்படிங்கிற பட்சத்துல
மஸ்ட் ட்ரை அப்படிங்கிற ஆப்ஷன் தான் வந்து கொடுப்பேன். காரணம் ரீசன்ட் வைஸ் மேட்ச்ல பார்த்தீங்கன்னா எல்லா மேட்ச்லயும் ட்ரீம் டீம்ல வந்திருக்காரு. ரொம்ப சூப்பரான நாக்கு வந்து பிளே பண்ணியிருக்காரு. அது மட்டும் டாப் ஆர்ல கொஞ்சம் இயர்லயே விக்கெட் இழந்துட்டாங்க அப்படின்னா கடைசி வரையும் நின்று பிளே பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட்ல மாறிக்கிட்டு எல்லா பாலுமே ஹிட்னு பார்க்காம கடைசி வரையும் நிற்பாரு. கிட்டத்தட்ட விட்டு இருந்து ஒரு 60ல இருந்து ஒரு 70+ ரன் எதிர்பார்க்கலாம். என் மேக்ஸ்வெல் 5 ஓவர் வந்து 6 ஓவர் வரைக்கும் பவுல் பண்றாரு. ஸோ போத் இன்னிங்ஸ்ல ஒரு விக்கெட் அப்படி எடுத்துட்டாலும் ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட் அண்ட் பேட்டிங் ஆர்டர்ல வந்தாலும் மினிமம் ஒரு 25 இருந்து ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ ஓவராலா ஒரு 60+ வந்து ஒரு 65+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் நம்ம எதிர்பார்க்கலாம். மிச்சல் ஸ்டார்க் 10 ஓவருமே வந்து பவுல் பண்ணிடுவாருங்க. போத் இன்னிங்ஸ்ல மஸ்ட் ட்ரை. ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் பண்ணும்போது ஒரு ஃபேண்டசி இன்னும் நல்லாவே வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பவர் பிளேலயே வந்து பவுல் பண்ணுவாருங்க. பவர் பிளே பவுல் பண்ணும்போது இவர்கிட்ட பவர் பிளேலயே ஒரு விக்கெட் வரையும் இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் டீம் வரைக்கும். ஸோ போத் இன்னிங்ஸ் சேர்த்து 2 விக்கெட் அதிகபட்சம் 3 விக்கெட் வரையும் இவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். பாரத ஆரன் ஜாம்பா. ஸோ ஆரன் ஜாம்பா ஃபர்ஸ்ட் பவுல்னா மஸ்ட் ட்ரை. செகண்ட் பவுல்ல என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு 50 ஆப்ஷன் கூட ட்ரை பண்ணலாம். ரீசெண்ட் மேட்ச் வைஸ்ல செகண்டா பவுல் பண்ணும்போது இவர்கிட்ட பெருசா 2 விக்கெட் ஆப்ஷன் வந்து இல்ல. ஒரு விக்கெட் அப்படிங்கறத இவர்கிட்ட வந்து எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது 2 விக்கெட் அதிகபட்சம் 3 விக்கெட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு ஆலன் சாம்பாவை பொறுத்த வரைக்கும். அடுத்ததா பிலிப் சால்ட், லியான் லிவிங்ஸ்டன். ஸோ பிலிப் சால்ட் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், விக்கெட் கீப்பிங் பண்றாரு, இன்னிங்ஸை ஓபன் பண்றாரு. ஸோ போத் இன்னிங்ஸ்லயும் மஸ்ட் ட்ரை. ஒன்னொரு கிராண்ட் லீக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கூட சூட்டபிளா வந்து இருப்பாரு. லியான் லிவிங்ஸ்டன். ஸோ லியான் லிவிங்ஸ்டனை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். காரணம் T20ல பவுல் பண்ணாரு. இந்த இதுல வந்து ஓடிஐ மேட்ச்ல பவுலிங் ஆப்ஷன் கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. ஸோ அப்படியே கிடைச்சாலும் மினிமம் 2 அதிகபட்சம் 3 ஓவர் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல தான் இவருக்கு வந்து பவுலிங் ஆப்ஷன் வந்து கிடைக்கும். மோஸ்ட்லி கிடைக்க வாய்ப்புகள் இல்லை. அப்படி கிடைச்சா 2 அல்லது 3 ஓவர் இந்த மாதிரி தான் வந்து கிடைக்கும். ஸோ அந்த 3 ஓவர் போனாலும் ஒரு அன்எக்ஸ்பெக்டடான விக்கெட் தான் எதிர்பார்க்க முடியாமலே கம்பல்சரி விக்கெட் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ ஒரு பேட்டிங் ஆர்டர்ல வந்து மட்டும் மினிமம் ஒரு 45 இருந்து ஒரு 50+ ரன் வரையும் அடிச்சாலும் மினிமம் ஒரு 40+ ரன் ஆச்சும் அடிச்சாலும் ஒரு 40+ ரன்னுங்கும் போது ஒரு 45 இருந்து ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கும். ஸோ T20 ஆக்டான ஒரு பிளேயர். ஓடிஐல வந்து பாத்தீங்கன்னா எல்லா பாலுமே அக்ரெசிவா ஆடணும்னு நினைச்சு ஆடக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ ஓடிஐக்கு சூட்டபிளா இருப்பாரா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்கு. என்னோட தனிப்பட்ட கருத்துப்படி லியான் லிவிங்ஸ்டன் ஒரு 35 இருந்து ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பவுலிங் பண்ணாரு, கிட்டத்தட்ட ஒரு 5 ஓவர் வரையும் பவுல் பண்ற ஆப்ஷன் இருக்குன்னா மஸ்ட் ட்ரை. பவுலிங் ஆப்ஷன் இல்லைன்னா இவர் வந்து ஒரு 50 ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. கிட்டத்தட்ட லாஸ்ட் அந்த T20 மேட்ச்ல நடந்ததை பார்த்துட்டு மினிமம் 90% வரைக்கும் பீப்புள்ஸ் வந்து இவரை பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ T20 ஃபார்மேட்டுக்கும் ஓடிஐ ஃபார்மேட்டும் ரொம்பவே டிஃப்ரெண்ட் வரும். T20 ஆக்டான பிளேயர் ஓடிஐ வந்து எல்லா பாலுமே அக்ரெசிவ் ஆடணும்னு நினைக்கும் போது ஏர்ல விக்கெட் எடுத்துக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஓடிஐல பவுலிங் ஆப்ஷன் கிடைக்குமா அப்படிங்கிறதும் ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் வந்து இருக்கு. ஓகே, பாரதா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல சேஃபான பிளேயர் அப்படிங்கும் போது என்னை பொறுத்த வரைக்கும் பிலிப் சால்ட் ஒரு சேஃபான ஆப்ஷனா வந்து இருப்பாரு. காரணம் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாரு, விக்கெட் கீப்பிங் பண்றதுனால ஒரு சேஃபான ஆப்ஷனா வந்து இருப்பாரு. ஒரு டிஃபரன்ஸா ட்ரை பண்ண நினைக்கிறவங்க இங்கிலீஷை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. பாரதா கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு சூட்டபான பிளேயர் யார் யாரு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும் என் மேக்ஸ்வெல் அண்ட் பிலிப் சால்ட் இவங்க 2 பேருக்கும் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்மால் லீக்ல ட்ரை பண்றவங்களுக்கு. அதே கிராண்ட் லீக்ல லிஸ்கா ட்ரை பண்றவங்க ஆதில் ரசீல், ஜாஃப்ரா ஆர்ச்சர், பெத்தல், மிச்சல் ஸ்டார்க், ஹாலிவுட் அண்ட் ஸ்டீவன் ஸ்மித். இந்த பர்டிகுலர் பிளேயர்ல இருந்து எனி 2 பிளேயருக்கு கேப்டன் அந்த வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரான ஆப்ஷன் வந்து இருக்கும். ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை பத்தி கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.